ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட அழகான குட்டியான சுட்டியான குட்டீஸை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப 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 ஜெபிக்கக்கூடியவர். ஆமாம், இன்னைக்கு நம்மளாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் இயேசுப்பா கிட்ட ஜெபிப்போம். ஆனால் இவர் 3 முறை ஜெபித்தார். ஆமாம் குட்டீஸ், ஜெபிச்சதுனால நிறைய 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 பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துச்சு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜபத்தை விடவே இல்லை. அதனால சிங்கக்கெபியாகிய சிங்கத்தோட கூண்டுக்குள்ள தூக்கி போட்டாலும் இவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? ஜபத்தினால சிங்கத்தை கூட மேற்கொண்டாரு. ஆமா, இவர் ஜெபிச்சதுனால சிங்கம் இவர் பக்கத்திலேயே வரையில்ல. எத்தனை சிங்கங்கள் இருந்தாலும் அந்த சிங்கத்துக்கு நடுவில் இவர் ஒரு சிங்கமா கெத்தா நின்னாரு. ஆமா குட்டீஸ், இவர் பேர் தான் தானியேல். ஆமா, தானியேல் 3 வேளையும் ஜெபித்ததுனால ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரு. சிங்கம் கர்ச்சிக்கிறதா இருந்தாலும், பீறி போடுகிறதா இருந்தாலும், மரணத்தை தரக்கூடியதா இருந்தாலும் அதுலேயும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய ஜெபம் உதவி செய்தது. ஆமாங்குட்டீஸ், நீங்களும் இன்னைக்கு ஜெபிங்க. அப்படி ஜெபிச்சிங்கன்னா நீங்களும் சிங்கத்துக்கு நடுவில் சிங்கமா கெத்தா நின்ன தானியேலை போல கெத்தா நிற்கலாம். ஓகே, பாய் குட்டீஸ்.